இப்போ சனி வந்து வக்கரமாகுது. சனி வக்கரமாகுதுன்னு முகத்தில் சிரிப்பு எனக்கு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலனா உபஜயஸ்தானத்தில் சனி வக்கரமாறுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ராசி அதிபதி வக்கரம் அடையும் பொழுது ஹெல்த் பாதிக்கும். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ மீனத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, சூப்பர் டைம்னு சொல்லலாம். சந்தோஷம் கெடுற மாதிரி விஷயங்கள், மைண்டு தப்பாக போகிறது. சனி வக்கரமாக இருந்தால் இந்த கள்ளக்காதெல்லாம் பெருசாகும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த சகுனங்கள் நமக்கு சொல்லும். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை நான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கும். உள்ளு உணர்வே தப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். சனி வக்கரமாக இருந்து கரெக்டாக பார்வை பலத்தில் இருக்கும்போது அடுத்த 40 நாள் 50 நாளுக்கு அந்த உள்ளுணர்வுகள் தப்பாக மாறி எடுத்துன்னு வைங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சார் நான் நினச்சி கூட பார்க்கலாம் சார், நூல் இலையில் நான் தப்பினேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணால் இதை சால்வ் ஆகும். ஆஞ்சநேயர் தான், நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்க பிரச்சனை கிடைக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ சனி வந்து வக்கரமாகுது. சனி வக்கரமாகுதுன்னு முகத்தில் சிரிப்பு எனக்கு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலனா உபஜயஸ்தானத்தில் சனி வக்கரமாறுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ராசி அதிபதி வக்கரம் அடையும் பொழுது ஹெல்த் பாதிக்கும். கழுத்து பகுதி, கைகள் சார்ந்த விஷயங்கள், சுளுக்கு மெயினாக நல்லாவே இருக்கும். திடீர்னு அப்படியே இந்த வாயு பிடிங்கிற மாதிரி பிடிச்சிக்கும். கழுத்து இப்படி திரும்பவே முடியாது, இப்படி திரும்பிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும். இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தில் இப்போது சுக்கிரன் போய் உட்காந்துருக்கு. பஞ்சமஸ்தானம்னா என்னென்னா இந்த லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட் பேசிக்கலாக. அப்போ என்னென்னா நிறைய ஜலதோஷம், நிறைய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், நோய் எதிர்ப்பு சக்தியின் பாதிப்பு. மெயினாக குழந்தைகளுக்கு தான் அதிகமாக அட்டாக் ஆகும். ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக மருந்து மாத்திரை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதனால் பிரச்சனை? இன்ஃபெக்ஷன். சின்னதாக ஒரு சாக்லேட்னு சாப்பிடும், அப்படியே ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 4-5 நாளுக்கு ஒரு தடவை மாற்றி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லணும். இப்போ இது கரெக்டாக இருக்கா? இது பாதிப்புகள் இல்லையா? இது ஒன்றும் இஷ்யூ இல்லையா அப்படின்னு கேட்டால், சனி வக்கரமாகவே இருந்ததுன்னு வைங்க. மகரத்தில் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ மீனத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, சூப்பர் டைம்னு சொல்லலாம். எந்த விஷயத்த உங்களுக்கு வரலையோ, எந்த வீடு வாங்க முடியலையோ, எந்த வீட்டை பார்க்குறீங்களோ 1.5 மாதத்தில் முடிச்சுடுவீங்க. 1.5 மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வீட்டுக்குள்ளே கிராபரேஷன் பண்ணிட்டு போயிடுவீங்க. பளிச்சுன்னு நடக்கும். நம்பிக்கையே இருக்காது. ப்ரப்போஸ் பண்ணிங்க, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிடுச்சு. பை டிஃபால்ட் மீனத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த பொண்ணே வந்து பேசும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லும். ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமே கிடையாது, இணக்கமே கிடையாது, தாம்பத்தியமே கிடையாது சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் சனி வக்கரமாக மீனத்தில் இருந்ததுன்னா இப்போ எல்லாமே செட்ரைட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான டாக்டர் நமக்கு கிடைப்பார். நம்ம ஹெல்த் மருத்துவம் வந்து கரெக்டாக செட் ஆகும். பல நன்மைகள் நடக்கும். 1-2லாம் கிடையாது, பல நன்மைகள் நடக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குழந்தைகளுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். ஜலதோஷம், கோல்டு, இன்ஃபெக்ஷன்ஸு, யூரினரி பிளாடரு, சந்தோஷம் கெடுற மாதிரி விஷயங்கள், மைண்டு தப்பாக போகிறது. திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத காதல் வயப்படுது. சனி வக்கரமாக இருந்தால் இந்த கள்ளக்காதல்லாம் பெருசாகும். தயவுசெய்து புரிஞ்சுங்க, மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஹெல்த்து மெயினாக டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. சனி வக்கரமாக பார்வை 45 நாளுக்கு பார்க்குது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் போர். எப்படி சூரியனுக்கும் சனிக்கும் போகிறோ அந்த மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து அடிதடி சண்டளவுக்கு போகும். சில பேருக்கு அடி வயிறு, கிட்னி ஸ்டோன், சம்டைம்ஸ் இந்த மோஷன் பாதிப்பு, சில பேருக்கு இந்த பைல்ஸ், வெஸ்டுலா, சம்டைம்ஸ் ஃபீஷர்ஸ், இதெல்லாம் வரும். சில பேர் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பஞ்சாயத்து பெருசாகிடும். இது எப்படா முடியும்னு உட்காந்துருக்கணும், இல்லாமல் முடியாமல் உட்காந்துருக்கும். ஆனால் பை டிஃபால்ட் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ கேஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து அந்த லேண்ட் உங்களுக்கு வந்துடும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நட்பு உருவாயிடும். அப்பாவை பார்ப்பீங்க, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மெயினாக அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை, வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் தான் மிக 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 அதிகமாக இருக்கும். சனி வக்கரமாக இருந்ததுன்னா அப்படி தான் நடக்கும். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன், அதெல்லாம் வந்து தள்ளி போயிட்டுருதுன்னா அதெல்லாம் இப்போ நடக்கும். பட் சனி வக்கரமாக இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் அடிவாங்கும். கோவிலுக்குன்னு போவோம் சார், ஒரு பெரிய ஒரு கோவிலுக்குன்னு போவோம். கோவிலுக்கு போகிற இடத்துல பிரச்சனை, வண்டி வாகனங்களில் விபத்து. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த சகுனங்கள் நமக்கு சொல்லும். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை நான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கும்.
அதையும் தாண்டி நம்ம போவோம். ஆனால் பார்த்தா அங்கே எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம போல வேலையை விட்டுட்டு சந்தோஷமே இல்லாமல், மன திருப்தியே இல்லாமல், மனசாந்தியே இல்லாமல் ஏண்டா போனோங்கிற நிலைமை வந்துடும். தான தர்மம் பண்ணக்கூடிய நன்மைகளில் பாவம் சரி, ஒரு கோவிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அன்னதானத்துக்குன்னு பணம் கொடுப்பீங்க. அத்தனை பேருக்கும் வயிற்றால போகும். கேட்டால் நீங்கள் தான் அது காரணம்ன்றவாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நான் தானம் பண்ணது. இந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு உருவாயிடும். உள்ளு உணர்வே தப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். சனி வக்கரமாக இருந்து டைரெக்டாக பார்வை பலத்தில் இருக்கும்போது அடுத்த 40 நாள் 50 நாளுக்கு அந்த உள்ளுணர்வுகள் தப்பாக மாறி எடுத்துன்னு வைங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. லாங் ட்ராவல் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறவங்களாம் கவனமாக இருங்க. தனியாக வண்டி வாகனங்கள் நீங்களே ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே உங்களுக்கு கோவப்படுறதோ இல்லை ஆக்கிரப்படுறதோ நான் பார்த்துக்கிறேன்னு போகிறதோ இதெல்லாம் பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர நல்லது பண்ணாது. இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்கன்னா அவன் யதார்த்தமாக ஏதாவது சொல்லியிருப்பான், உடனே வந்து சண்டை போடுறது. என்ன நீ டீஸ் பண்ணுறியா, ரேக்கிங் பண்ணுறியான்னு சண்டை போடும். ஒரு லெவலுக்கு போய் நீ எந்த ஜாதின்னு கேட்குற அளவுக்கு போய்டும். இதெல்லாம் வேணாங்கிறேன் நான். எந்த லெவலுக்கு நீங்கள் அமைதியாக போய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். மெயினாக ஏதோ இடத்துல அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் மூலியமாக சண்டை சச்சரவுகள் நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், ஆனால் அதுவே வேறு மாதிரி மாறி. டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜட்ஜாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீதிபதிக்கு பாதிப்பு உண்டு. ஜுடிஷியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு உண்டு. ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு உண்டு. யாரெல்லாம் சான்சலர் வைஸ் சான்சலர் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. மெடிசின் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆர்தோ டாக்டர்ஸ்க்கெலாம் பிரச்சனை உண்டு. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம பார்க்கவே மாட்டோம், நம்ம தலை மேலே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த இடத்துல எது இடிஞ்சிருக்குன்னு அப்புறம் தான் தெரியும். அதை கீழே விழுகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம தப்பிச்சிருவோம். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அடுத்த 5 மாதத்தில் பார்ப்பீங்க. சார் நான் நினச்சி கூட பார்க்கலாம் சார், நூல் இலையில் நான் தப்பினேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். மெயினாக இந்த தண்டவாளங்களில் போகக்கூடியது, இல்லைன்னா பிரிட்ஜு மேலே போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் மகரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ முக்கியமாக இந்த டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். என்ன பண்ணால் இது சால்வ் ஆகும்? ஆஞ்சநேயர் தான். நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்க பிரச்சனைகள் இருக்காது. அதாவது நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, இது ஒரு யூகனை செய்யக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது உங்ககிட்ட. இது கரெக்டு, இது தப்புன்னு ஸ்ட்ரெயிட் அப்பட்டமாக தப்பாக தான் இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டெசிஷனில் நீங்கள் போகக்கூடாது, மற்றவங்களுடைய டெசிஷனில் போனால் தான் பெட்டர். இப்போ R&D பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஃப்ளைட்டு பைலட்டு, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜஸ்ட் செகண்டில் நம்ம தப்பிக்கக்கூடிய நிலைமைகளோடு இருக்கும். தப்பிச்சோன்னா சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ ஆஞ்சநேயருக்கு நீங்கள் 2 லைன் ஸ்லோகம். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹேத். 2 லைன் ஸ்லோகத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். 100% லைஃப் மாறும். இந்த பெரிய பிரச்சனை பூகம்பம் நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே அமையும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன்.